நாடு முழுக்க தொண்டை தண்ணி வத்த மிகப்பெரிய திட்டங்களோட, லட்சியங்களோட, கனவுகளோட, அருமையான திட்டங்களோட சீமான் வந்து களமாட்டினார். சாட்டை திருமுருகன் எல்லா ஊருக்கும் போய் பேசினார். இடும்போனம் கார்த்தி உட்பட பல்வேறு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து களமாட்டினாங்க. வாங்கின 8% கூட இல்லையாம்மா இந்த முறை. அதுவும் 4% கீழே குறைஞ்சிருச்சே. எப்படிம்மா அது எப்படி நடக்கும்? ஓட்டு டைவெர்ட் ஆகாமல் எப்படி நடக்கும்? இத்தனைக்கும் அது கமிட்டட் ஓட்டு. 8% வாக்கு நாம் தமிழருக்கு கிடைக்கிற வாக்கு கமிட்டட் ஓட்டு. அது எப்படி குறையும்? கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வந்த வாக்குகள் எப்படி வந்து மொத்தமாக குறையும்? இவிஎம் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல், இவிஎம் ஹேச்சிங் இல்லாமல் எப்படி குறையும்? இங்கேருந்து எடுத்து தான் நாங்கள் கொடுக்கணும். ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர் 3 பேர்லேருந்து எடுத்து தானே அதை மாற்றணும். விழுந்த ஓட்டுகளில் 35% கொடு அப்படின்னா, விழுந்த ஓட்டுகளில் 35% ஓட்டை விசிலுக்கு கொடுத்துரும் இவிஎம். அங்கே தான் யார்கிட்டருந்து எடுக்க முடியுமோ அங்கேருந்து அங்கங்கே இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ, இவங்ககிட்டருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ. 50% நாம் தமிழர் எடுத்துரு, 25% ஏடிஎம்கேலேருந்து எடு, 50% டிஎம்கேலேருந்து எடு. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அது வந்து இவிஎம் வந்து சைலண்ட்டாக அதாக பண்ணிட்டு போகும். இப்போ நீங்கள் ஓட்டு ஸ்லிப் எண்ணுங்க, விவிபேட்டை எண்ணுங்க, ரிசல்ட்டு டிஎம்கே வெற்றின்னு வரும், தாவேகா தோல்வின்னு வரும். ஏற்றுக்குவீங்களா? என்ன சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஆனால் இப்போ